ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ராயல் சமையல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ நியூ டு த சேனல் மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப். இன்றைக்கி தாமரை செடி அதில் உள்ள ரூட், அதாவது வேரை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். தாமரை செடியில் எல்லாமேங்க நம்ப மாட்டீங்க, அதோட இலை, தண்டு, கீழே இருக்கிற ரூட்டு, அதாவது வேறு, பூ முதற்கொண்டு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில். எங்கள் ஊரில், அதாவது கிராமத்து பக்கத்தில் நிறைய குளங்கள் இருக்குது. அதில் நான் தாமரையை பார்த்துருக்கேன், தாமரை பூ பார்த்துருக்கேன். ஆனால் வேற பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நிறைய பேர் அதாவது வேலை செய்கிறவங்க நிறைய பேர் அந்த ரூட்டெல்லாம் உடச்சிட்டு போகிறத பார்த்துருக்கேன் நான். ஆனால் கேட்டது கிடையாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதை டீட்டெயிலாக எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது இதில் இவ்வளோ பெரிய ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு. வாங்க ஒரு குறைச்சல ஒரு 10 முக்கியமான பெனிஃபிட்ஸை நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டாக இதில் பார்க்க போகிறது பூஸ்ட் டைஜஷன். இது நம்ம செரிமானத்தை அதிகப்படுத்துது. சில பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த லோட்டஸ் ரூட்டை கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா மேபி அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் குறையலாம். ரெண்டாவதாக பார்க்க போகிறது, இது ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்குது, அதாவது மன அழுத்தத்தை குறைக்குது. வேலையில் ஸ்ட்ரெஸ், குடும்பத்தில் ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த லோட்டஸ் ரூட்டை எடுத்து சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் ஒரு தீர்வு கிடைக்கலாம். மூணாவதாக பார்க்க போகிறது ஸ்கின் அண்ட் ஹேர் க்ளோ. அதாவது சைனா போல நாடுகளில் அவங்க நிறையாவே அவங்க இயற்கை சார்ந்து இருக்கிறாங்க. அங்கே இந்த லோட்டஸ் ரூட்டை வச்சு பவுட்ரு மாதிரி பண்ணி அவங்க அன்றாட வாழ்க்கையான அவங்களோட சாப்பாட்லேயும் சரி, ப்ளஸ் ஹேர் ஆயில், ஹேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி அவங்க இளமையாக இருக்கிறாங்க. இது இந்த ரூட்டை நம்ம சாப்பிட லோட்டஸ் ரூட்டை சாப்பிட நம்மளோட ஸ்கின் இளமையாகவே இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் ஹேர்லேயும் நம்ம அப்ளை பண்ணுறோம், இல்லை ஆயில் மாதிரி எடுத்து அப்ளை பண்ணுறோம். எப்படி பண்ணாலும் நமக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது இது உடம்பு எடையை குறைக்குது. இது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம். இது நல்லாவே வெயிட் லாஸை ப்ரொமோட் பண்ணுது. ப்ளஸ் இது கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்குது. கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெயிட் லாஸ் ஆகுது. நம்ம அஞ்சாவதாக இப்போ பார்க்க போகிறது இதில் அதிகப்படியாக விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இம்யூன் சிஸ்டம், நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுது, அதிகப்படுத்துது. அதனால் நமக்கு விட்டமின் சி ஜாஸ்தியாகுது. இப்போ விட்டமின் சி குறைவால் நமக்கு கோல்டு, சின்ன டிசீஸான கோல்ட்லேருந்து பெரிய டிசீஸான கேன்சர் வரைக்கும் நமக்கு ஏற்படுது. ஸோ அதை குறைக்கிறதுக்கு விட்டமின் சி நம்ம எடுத்துக்கணும். அந்த விட்டமின் சி இந்த தாமரை வேரில் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் தாமரை வேரை நீங்கள் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த விட்டமின் சி அதிகப்படுத்துறதுனால உங்களுக்கு கோல்டும் சரி, சின்ன டிசீஸான கோல்டும் சரி, பெரிய டிசீஸான கேன்சரும் சரி, நமக்கு அது தீர்வாகுது. ஆறாவது பக்கம் இது ஷார்ட் டைம் மெமரி லாஸ், அதாவது ஞாபக மறதி. சின்னதாக எது இருந்தாலும் நமக்கு ஞாபகம் மறதியாக இருக்கும். அந்த மாதிரி ஞாபக மறதியை குணப்படுத்துது. டிப்ரெஷன் அண்ட் மென்டல் இஷ்யூ, அதாவது மன அழுத்தம், மறுபடியும் மன அழுத்தம் இல்லைனாக்கா மென்டல் இஷ்யூ, அதாவது கொஞ்சம் மனநல பாதித்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அது B6, விட்டமின் B6ஆல் தான் அந்த மாதிரி ஏற்படுது. இதில் விட்டமின் B6 நிறையாவே இருக்குது. ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறது விட்டமின் B6. விட்டமின் B6 இதில் ஜாஸ்தியாகவே இருக்குது. அந்த விட்டமின் B6 குறைவானையும் பைரிடாக்சின் அப்படிங்கிறது குறைவானையும் தான் நமக்கு மென்டல் இஷ்யூஸ் வருது. ஸோ அந்த விட்டமின் B6 இதில் நிறையா இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம லோட்டஸ் ரூட்டை சாப்பிட்டு பார்க்கலாம். எட்டாவது பெனிஃபிட்டாக நம்ம பார்க்க போகிறது இது ஹை பிளட் ப்ரெஷர், அதாவது இரத்த கொதிப்பை குறைக்குது. ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷரை தாராளமாகவே குறைக்குது. 9வதாக பார்க்க போகிறது இது கல்லீரல் நோய், அதாவது லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிற கல்லீரல் நோய் வராமல் இது பாதுகாக்குது. 10வதாக பார்க்க போகிறது ஏஜிங், அதாவது வயசான தோற்றம் அந்த மாதிரி இருக்கிறத இது குறைக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சில பேர் சிறு வயசுலேயே நல்லா ஏஜான மாதிரி இருப்பாங்க, தோலெல்லாம் சுருங்கின மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்து பார்த்துருக்கோம்.
அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து லோட்டஸ் ரூட்டை நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். இதில் முக்கியமான ஒரு 10 பெனிஃபிட்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் வந்து லோட்டஸோட பூவு, ஸ்டெம்மு, அப்புறம் வந்து அதோட இலைகளை பற்றி நம்ம வந்து வீடியோஸை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இந்த வீடியோக்கு ஒரு சின்னதாக ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.